இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை சாலமான இடத்தில் கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தாவீது அரசன் தன்னை சுற்றிலும் காணப்பட்ட எதிரிகளிடமிருந்து கர்த்தர் அவரை தப்புவித்த விதத்தை, அவருக்கு உதவியாயிருந்த விதத்தை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் தாவீதை பார்த்து, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் நெருக்கத்திலிருந்தும், பாதாள கட்டிலிருந்தும், மரண அலைகளிலிருந்தும் அவர் என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்குண்டான நெருக்கத்திலே, பயத்திலே, எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க வேண்டுமே என்றால், உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தருக்கு ஏற்றதாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்க்கின்ற பொழுது, என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஏற்றவள் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாய் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவம், அவரை பிரியப்படுத்துகிற அனுபவம், அவருக்கு ஏற்ற போல நாம் வாழுகின்ற ஒரு அனுபவம், கர்த்தருக்கு ஏற்றவர்களாக காணப்படுகிற அனுபவம், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஒத்த நடக்கை உள்ளவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது, மெய்யாகவே ஆண்டவர் இக்கட்டிலும், மரண அலைகளிலும், பாதாள கட்டிலிருந்து நம்மை தப்புவித்து அவர் நம்மேல் பிரியமாயிருந்து சாலமான இடத்திலே கொண்டு வந்து உங்களை தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தட்டும். அவரையே நோக்கி காத்திருங்கள். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்வார். நீங்களும் தாவீது அரசனை போல, ஆண்டவர் என்னை இக்கட்டிலிருந்து பாதுகாத்து கொண்டார், நெருக்கத்திலிருந்து விடுவித்தார், ஒருவேளை நான் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்ட போது அதிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லி நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாய் காணப்படும். விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக காணப்படுவோம். அவர் உங்களோடு கிடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் உம்மை பிரியப்படுத்துகிறதாக, உமக்கு ஏற்றதாய் காணப்பட கிருபை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். இப்பொழுதும் நெருக்கத்திலும், மரண அலைகளிலும், பாதாள கட்டிலும், பலவிதமான உபத்திரவங்களிலும் இருக்கிற ஜனங்களை நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவருடைய பிரியம் அவர்கள் மேல் நிறைவாய் காணப்படட்டும். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.